இங்க இரு டோரமிடாத்தா. இப்ப நான் ஓ புருஷன் தான், நாங்க எங்க புருஷன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 10-15 வருஷம் ஆகி போச்சு. இப்பதான் உட்காந்து இளமை திரும்ப வரை அழுதுகிட்டு இருக்காங்க. யார்த்தோ கண்ணை தொடக்க போறியா இல்லையா? என்ன மணி அரசா என்ன பாத்துக்கிட்டு இருக்கவான்னு வாயை திறந்துபிட்டு ஏதாவது சொல்லி இல்ல நிப்பாட்டு முடி பாரு. ஆள் இல்ல நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்க கர்ம சண்டாலாம். சொல்லி அது ஏதாவது சொல்லி அடிச்சு வாயை மூட சொல்லிடி அம்மா. ஏக்கா அதுக்கு தாங்க சொன்னேன், நெட்டுக்குடியே சும்மா அவ சோழியை மட்டும் பார்க்க சொல்லி சொல்லி விட்டனா இல்லையா? திமிரு கொண்டவ தேவையில்லான்னு வம்ப இழுத்து விட்டு போறா. இருக்கா இப்ப பாரு, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு, பொறுத்திருந்து பாருக்கோ. ஏக்கா என் மாமியா அப்புறம் அழுகாம என்னக்கா பண்ணு? இப்படிலாம் ஒரு மனசிய தங்கமத்த குணமல மாமியா, என் மாமியா எனக்கே தங்கமா தாங்குது என்னைய. அப்ப புருஷரை எப்படியே தாங்கி இருக்கும் அந்த மனசை இப்படிலாம் விட்டுட்டு போக கூடாதுக்கா. இப்படிலாம் என் மாமியா விட்டுட்டு போக கூடாது. பாவம் புள்ளைய வளர்த்துக்குள்ள ஆளுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லு. அப்புறம் அழுகாம என்னக்கா பண்ணு? என் வீட்டுக்காரி சரியா சொல்லுவா எனக்கு. ஏக்கா பொண்டாட்டியை விட்டுட்டு போயிருக்க கூடாது. அப்ப அழைச்சிட்டு போக நினைச்சவன் என்ன பண்ணிருக்கா? என் வீட்டு கிளம்பியும் புடிச்ச பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிருக்கணுமா இல்லையா? தப்புக்கா, தப்பு இல்ல. இப்போ என்ன மோசமா போச்சு? இப்போ யாரும் கூட்டிட்டு போறாமல? அவர் பண்றதா அப்புறம் என்ன பாவம் இல்லையா? இப்போ எப்படி அழுகுது பாரு விட்டுட்டு புதுசா விட்டு இருக்க முடியல. ஞாபகம் வந்து எப்படி அழுகுது என் வீட்டு கிளம்பி பாவக்கா. என்ன சொல்றா என் வீட்டுக்காரி? கூட்டிட்டு போயிருக்க முடியாதானா? என்ன காடைக்கு கூட்டிட்டு போற மாதிரி சொல்றா? அவர் செத்துல போயிட்டாரு. அப்ப இவ என்ன சொல்ல வரா நம்மள? ஆடி பாவி மாமலே, என்ன இம்ல சாவ சொல்றா? எத்தியலா வாய் கொழுப்ப பத்தியலா எப்படி பேசுறான்னு கேட்டுக்கிறங்க. ஒரு புருஷனை பெத்த தாயை பார்த்து இப்படிலாம் எந்த வீடு வந்து மரமா பேசுவாளா? எந்த மாமியா வந்து அவன் பேசுறது கேட்டுக்கிட்டு இருப்பாளா? நான் இருக்கிறோம்னா பாத்துக்கிறங்க, பெருந்தன்மையோட நடந்துக்கிறேனா? எப்படி சொல்ற? எனக்கு என்ன, எனக்கு இது சாவற வயசா? எனக்கு என்ன வயசாகி போச்சுன்னு அப்படி சொல்லிவிட்டா? ஆட ஆத்தாடி, நான் பார்க்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியது எம்புட்டு இருக்குது இவ இப்படி சொல்லிவிட்டாலே என்னைய பார்த்து. ஏக்கா பின்ன என்னக்கா இந்த கிளம்பிட்டுலாம் வச்சு ஓட்ட முடியாம அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. அவங்கள வச்சு இவங்க பீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீலு இப்ப பார்க்கோ அடுத்த கீரை பாரு இப்ப என்ன நடக்குதுன்னு. கிளவி என்ன அப்புறம் யோசனை? என்ன யோசனை? கிளவியோ பில்லுலாம் போட்டாச்சு. இந்த கட்டப்பை குடுக்குறேன் நின்னுட்டு தம்பி அவன் ஆளையே காணமே. கட்டப்பையெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறான்னு பார்த்தா எங்க போயிருக்கான்? பில்லுலாம் போட்டுட்டீங்களா? அதுக்குள்ளே போட்டுட்டியே. அப்ப எங்க அந்த பையன் எங்க? அந்த பில்லு போட்டதுக்கு கட்டப்பை கொடுப்பானே தராசமே முருகன். முருகா ஏ தம்பியோ ஏ தம்பி அந்த முருகன் தம்பி இருந்தா வர சொல்றியாப்பா? கட்டப்பை இடத்துல போட்டு கொடுத்துட்டு தரணும், நேரம் ஆகுதுல. அடடடடடா மரரோசா, உன் வீட்டு மாமியாருக்கு ஏத்த மரமா நீந்தேன். வேற யாரும் உன் இடத்துல வந்து அடிச்சுக்க முடியாது. உன்னை அடிச்சுக்கவே முடியாது. நல்ல குழந்தைய கொண்டு வந்தா பாத்துட்டு ஆடு எப்படி எடுபட்டு ஓடும் அது மாதிரி எடுபட்டு ஓடுது வத்தியா? நீ சொன்ன சொல்லுக்கு உன் வீட்டு கிளவி. இதெல்லாம் பெரிய சாதனைன்னு பேசுறீ. மாமியா இது பண்ணி முடியாத மருமகளா ஒரு மருமகளா? அதெல்லாம் எனக்குலாம் கை வந்த கலடி நட்டு. சரி கிளவி கட்டப்பை கிட்டப்பெல்லாம் வாங்கி ஓசி ஈஸில வாங்கி அடி கட்டி வரட்டும். வாங்கி நான் இப்ப ஃப்ரூட் மிச்சர் குடிப்பா. அதெல்லாம் நம்ம தேடி மோப்ப முடிச்சு ஃப்ரூட் மிச்சர் வாசனைக்கு வந்து சேர்ந்து கிடக்கி. வாங்க நம்ம போவோம். அடியே பாவ பெரிய மனசு, எல்லா பையன் தூக்கி கட்டிட்டு வர முடியுமா? செத்த இருங்கடி வரட்டும். நீ ஒரு ஆர்க்க ஆமா தூக்க முடியாம இருக்காங்க. அதெல்லாம் எத்தனை பையன் இருந்தாலும் சோழ பை மாதிரி அசாட்ட போட்டுக்கிட்டு இழுத்துட்டு வந்து சேர்ந்துருக்கா. நீ பாக்க வனரோசாக்கு வந்த வாழ்வு அப்படி. நம்மள என்னைக்கு நம்ம மாமியார் எப்படி ட்ரெயின் பண்றது? குடுக்குன்னு ஓடியாத எடுத்துட்டு வா, குடுக்குன்னு ஓடியதை எடுத்துட்டு வா, அங்கே உட்கார் இங்கே உட்கார் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த வந்து வாச்சிருக்கிற அந்த மொட்டை மாமியார் அது மூஞ்சிய நினைச்சாலும் சை வா போவான் வாடி நெட்டு போவான். அதை மூஞ்சி நினைச்சாலும் வர்ற ஹாப்பி கூட எங்கிட்ட எடுபட்டு ஓடி போயிரும் சந்தோஷம்லாம். அடடே வாங்க என்ன சாப்பிடுறீங்க? ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரூட் மிக்சர், ரோஸ் மில்க், என்னென்ன நிறைய இருக்கு. என்னென்ன வேணும் எல்லாமே இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க? ஒரு 8 போய் வாங்கிட்டு வந்துரு. இப்படி குடிச்சிட்டு நிழல்ல நிக்கிறீங்களா? எதுக்கு பா புள்ள வச்சு புள்ள வெயிலே பின்னாடியே திரியன வரகுட்டி மாதிரி.
இந்த போடுறேன் போடுறேன். என்ன போடுறாப்ல? என்ன புரு ஜூஸ் போடுறதையும் காணா இல்ல மிக்ஸி ஒன்னதையும் காணா? எப்படி போடுறாரு ஆளு? அடியே நெட்டு, இந்த கடை வந்து நான் எப்போதும் நம்ம வாங்கி குடிக்கிற கடை. நல்ல ஃப்ரெஷ்ஷா போட்டு தருவாப்ல. நான் 10 ரூபானே. ஃப்ரெஷ்ஷா பழத்தை போட்டு 10 ரூபாய்க்கு ஃப்ரூட் மிக்சர் தராரா? அம்மட்டு நல்ல வரும். யோ தாத்தா, கொஞ்சம் மூஞ்சி நிமிந்து காமிங்க. பார்க்க நல்லவர் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் பின்ன நம்ம கடை எல்லாம் பிரசுதான் எல்லாம் பிரசுதான். இந்தாங்க அப்படியுமா உடச்சு இந்தாங்க சோயான ஃப்ரூட் மிக்சர். மிக்ஸியும் அடிக்கல, மிக்ஸி சத்தமா கேட்கல, 10 ரூபாய்க்கு இம்புட்டு ஃப்ரூட் மிக்சர் தராரு. ஏதோ பிரசுங்கிறாரு. எங்க இருந்து எடுத்தாரு? ஏதோ சைலண்ட் மிக்ஸி எதுவும் வச்சிருப்பாரா உள்ள? யோ டுபுக்கு, பிரசும் கேட்டு அங்க ஏற்கனவே அடிச்சது ஐஸ் படிக்கல இருந்து எடுத்தாரா? என்ன ஏமாத்திரியோன்னு கேக்குறேன். நம்ம தங்கச்சி ஜூஸ் குடிமா, கை சில்லுன்னு இருக்கு, புடிமா முதல்ல. அப்புறம் 10 ரூபாய்க்கு ஜூஸ் கொடுத்தா அப்புறம் உங்களுக்கு பிரச்ச ஆப்பிள் ஆரஞ்சு உரிச்சு மாதுளை உரிச்சு வாழைப்பழத்தை உரிச்சு அப்படியே உங்களுக்கு என்ன சர்பத்து ஊத்தி உங்களுக்கு அப்படியே கொல அப்படியே மிக்சியில கட்டு அரைச்சு கொடுப்பாங்கல்ல. என்ன 10 ரூபாய்க்கு அதான் மொத்தமா அடிச்சு முடிச்சு தள்ளி மொத்தமா போட்டு வச்சிருவோம், ஜடிக்கல வச்சிருவோம். ஒரு வாரத்துக்கு இதுதான். அடியே வீணா பண்ணாமலே, அடி வனரோசா கேட்டியாடி? இந்த ஆளு உன்னை இத்தனை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. பிரசு போட்டு கொடுத்து அவர் சொன்னது கேட்டியா? ஒரு வாரம் 10 நாளுக்கு போட்டு வச்சுக்குவாராம். கை கால போட்டு பெசஞ்சு அடிச்சு ஆளுங்க ஈமச்சதை எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாராம். அப்படி இத்தனை நாள் நல்ல நீ ஏமாந்து போய் குடிச்சிருக்கேன். நல்லா உன்னை ஏமாத்திருக்காரு இந்த ஆளு. போட்டிட்டு வச்சிருப்பாங்க. ஐஸ் படிக்கல வச்சிருப்பாங்க. டேஸ்டா இருக்க முடியாது. டேஸ்டா இருக்கு. உடனே போட்டு அடிச்சு குடுக்கறத விட இப்படி போட்டு தர சூப்பரா இருக்க முடியும். குடிச்சு பாரு. நமக்கு 40 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம். எனக்கு கட்டுப்படி ஆகாது. இதுவே கட்டுப்படி ஆகும். ஆனா நீங்க குடுங்க. நீ குடிக்கறியா இல்லையா? அடி பாவி, இதுல வேற நீங்க என்ன பிரசம் சொன்னீங்களாக்க? இது ஏற்கனவே 10 ரூபா ஜூஸ் தான் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தா குடிக்க போறேன்னு சொல்ல முடியாதுனே. கருமத்துல நீ வேணா குடிச்சு தொலை, எனக்கு ஒண்ணு வேணாம். சை யோ இது இப்ப போட்டது ஒரு வாரம் முன்னாடி போட்டதானா இல்ல ஒரு மாசம் கணக்க போட்டுக்கிட்டு வச்சிருப்பியா? யோ மக்கள்லாம் பாவம் தெரியாதோ? பாவம் அவங்க ஏதோ வியாபாரம் ஆனா சரித்தேன். இந்த மாதிரி ஏமாத்திரமா வாங்கி குடிக்கிறான். போதும் 10 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்க முடியாதுன்னு அதுக்காக இப்படிலாம் குடிக்கிற வந்து வாங்கி குடிக்கிறாங்களேன்றக்காக இப்படி போட்டு வச்சிருந்தா ஈ வச்சு எறும்பு வச்சு புழு வச்சு இப்படிலாம் குடிப்பியா? உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு குடிப்பியா? ஆளையும் மண்டையும் எப்படி காசு வந்தா சரிதான் சில இருக்கலாம். அது எப்படி இருந்தானே எதுவா இருந்தானே கெட்டு போன அடுத்த உடனே குடிச்சு வாயை கெடுத்துக்கிட்டு தெரிஞ்சா உங்களுக்கு எதுவும் இல்ல. யோ பண்ண பாவம் அப்புறம் சும்மா விடாது பின்னாடி. யோ பெரிய மனுஷா, போடல பிரச்சூஸ்ங்கறத போட மாத்தணும் முதல்ல சொல்லிவிட்டேன். கடைக்கு முன்னாடி அந்த போட நம்ம பார்த்தேன். இந்த 9 நாளுக்கு முன்னாடி போட்டு வச்சுட்டு இதுல வேற பிரஸ் எந்த பிரஸ்? டாய்லெட் இருக்கிற பிரஸா இல்ல பல்ல வளர்க்கிற பிரஸா? ஆளை மண்டை பாரு. யோ பாக்குறதுக்கான கொஞ்சம் இன்னைக்கு பளபளன்னு இருக்குதே. இது கொஞ்சம் இப்ப எத்தனை நாள் ஆகுது? இதை இல்ல கால் கையில மிச்சதா இல்ல கையில தான் போட்டதா? அதெல்லாம் தொழில் ரகசியமா சொல்லக்கூடாது. குடியா அப்படி சொன்னா குடிக்க மாட்டியா? குடிய தொழில் ரகசியமா? யோ சொல்லிட்டு போயா? யோ பெரிய மனுஷா, யோ பிரச்சூஸ்காரா சொல்லிட்டு போயா? சொல்ல மாட்டேங்கிறானே. பார்க்க பளபளன்னு இருக்குது, நாட்டில் எச்சிலாம் ஊறுது. இருந்தாலும் அப்படி இப்படி பிரசால்ல இதுவரையில பேசினாலும் கண் குளிர்ச்சியா பார்த்துவிட்டு நாம அடக்க முடியலையே. சை, இப்படிதான் கெட்டதுன்னு தெரிஞ்சு வாங்கி குடிச்சுக்கிட்டு தெரியும். என்ன பண்ணி தொலைகிறது? அவங்க திருந்துறாங்களோ இல்லையா, நம்ம மக்கள் நம்ம திருந்தாத நம்மளே திருந்த மாட்டேங்கிறமே அப்படின்ட்டு அவரு திருந்துறது. மேடம்க்கு ஆசை அலப்பாயுதாக்கும். ஜூஸை பார்த்தவனே எரவ மாடு நீ குடிக்கிறது பார்த்தாம என்னையும் தேவையில்லாம ஆசையை தூண்டி விட்டு குடிக்க வைக்கிறேன். எல்லாத்தையும் குடிப்பேன். குடிக்க மாட்டேன்னு யார் சொன்னது? சும்மா நீலாம் திருந்தவே மாட்டேடி மரோசா. நீலாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை.
நானே குடிச்சு தொலைகிறேன். இதே உள்ள இறக்குனாதே கொஞ்சமாவது இந்த வெயிலுக்கு மனசு அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சமாவது ரோட்ல நடமாட முடியும். தள்ளி தள்ளி குடிச்சு வரேன். நல்லாத்தான் இருக்குது. அணுங்க பழந்தே சுவை அதிகமா இருக்குமோ? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்ல சப்பு பண்ணி குடிக்கிற. ஊருக்கு தான் உபதேசம். நம்ம அத ஃபாலோ பண்றதில்ல. அப்படி சொல்றவன் நீ குடிக்காம போயிருந்திருக்கணும். அடிக்கிற வேலை குடிக்கிறாங்களாம்ல குடி குடினே. யாடி நட்டு. என்னடா கெட்டதும் தெரிஞ்சாலும் சுத்தம் பத்தமா இல்லைன்னு தெரிஞ்சாலும் இதுல உள்ள சுவை வேறதுல வரதுல இல்ல. அம்படி சூப்பரா இருக்குல. சரி வா. ஒரு நாள் குடிக்கிறனால ஒண்ணும் இல்ல வா. நல்லாத்தான் இருக்கு. சரி ஒரு நாள் குடிச்சா ஒண்ணும் இல்ல, உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படி இப்ப நினைச்சு மனசை தேர்த்திக்குவோம் வா. இல்லடி ரோசா, நியூஸ் எல்லாம் பாக்குறோம்ல, பிரியாணில புளி முக்கியது, சிக்கன்ல அது முக்கியது, இது முக்கியது அப்படி இப்படின்னு சொல்லும் போது மனசுக்கு எப்படி வேதனையா இருக்கு. இந்த ஹோட்டல்காரங்க அப்படி வச்சிருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் மனசுகளை பார்த்து நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. ஆமா, என்ன பண்றது, இந்த வேலை வெடிக்க போற பசங்க சமைச்சு தான் திங்க முடியாம ஹோட்டல் வேலை தின்ன ஆகணும். வீட்டுல உள்ளவங்க நம்ம இருக்க முடியாம சமைக்க முடியாம போய் வேம்புக்கு திங்கிறோம், நாக்கு அடக்க முடியாம. அது வேற இருக்கட்டும், பாவம் அந்த பேச்சுலர் பசங்க எல்லாம் சமைக்க முடியாம ஹோட்டல்ல தின்னுட்டு தான் வேலைக்கு போகுதுங்க. அதெல்லாம் பாவம் இல்லையா? அதுக்காண்டி சொன்னேன், இந்த ஹோட்டல்காரங்க இப்படி கடை வச்சிருக்கவங்க வச்சிருக்கவங்க புரிஞ்சுட்டு நம்ம வீட்டு பிள்ளைலாம் நினைச்சு ரொம்ப பழசுப்பட்டதெல்லாம் போடாம தூக்கி போட்டு செய்யணும். அதுக்கு சொன்னேன். ஆனா பாலதான் நம்மளால பண்ண முடியல, திங்காம இருக்க முடியல. சரிவா, ஒண்ணும் பண்ணாது, ஒரு நாள் தானே, ஒண்ணும் பண்ணாது 9 நாள் தின்னுபிட்டு அப்படிதான் சொல்றது வா.